கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இயேசு தன்னுடைய சீசர்களிடம் ஒரு உண்மையை கூறினார். நான் மீண்டும் பரலோகத்திற்கு என் பிதாவிடம் போகிறேன். நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போவேனானால் தேற்றரவாளனை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வர முடியாது. என்னாலும் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்ப இயலாது என்று சீசர்களுக்கு சொன்னதினாலே அவர்கள் இயேசுவை பிரிந்து எப்படி வாழ்வது என்று எண்ணி மிகவும் துக்கப்பட்டார்கள். நான் போய் தேற்றரவாளனை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன். அவர் இந்த உலகத்துக்கு வந்து பாவமான காரியம் எது, பரிசுத்தமான நடக்கை எது, எது நீதி, மனிதனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை கண்டிப்பு பண்ணி இந்த உலக மக்களுக்கு உணரச் செய்வார். உலக மக்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து அவர் சொன்ன வசனத்தின்படி நடக்க வேண்டும். பாவிகளுக்கு பரலோகம் இல்லை என்கிறதான கண்டிப்பை உலகத்துக்கு உணர்த்த தேற்றரவாளன் இந்த உலகத்துக்கு தேவை. இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தேன். என்னை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இனி வரும் சந்ததிகளுக்கும் என்னை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேற்றரவாளன் இந்த உலகத்துக்கு வந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்பதை உணர்த்தி தேவகுமாரன் வழியாக பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிற நீதியை குறித்து கண்டித்து நமக்கு உணர்த்துவார். மேலும் இயேசு சீசர்களிடம், இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் இந்த உலகத்தின் மக்களை வஞ்சிக்கிறதினாலே அநேகர் வழி விலகி பாவத்திற்கு உட்படுகிறார்கள். ஆகவே பிதாவானவர் பிசாசானவனுக்கு நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறார். ஆகவே மனிதர்கள் பிசாசானவனுடைய கிரியைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்திற்கு சமானமானவனாய் எவனை நாம் விழுங்கிவிடலாம் என்று சுற்றி சுற்றி வருகிறார். ஆகவே பிசாசானவனை மனிதன் நெருங்கவிட்டால் விரட்டி அடிக்க வேண்டும் என்று உலகத்தை கண்டித்து உணர்த்துவது பற்றி இயேசு சீசர்களிடம் கூறினார். இப்படித்தான் ஒரு குடும்பம் இருந்தது. பெற்றோர் பிள்ளைகளை நன்றாக கவனித்து கொள்வர். அவர்களுக்கு எது சரி எது தவறு என்பதை கண்டித்து புரிய வைப்பர். சொல் பேச்சை கேட்காவிட்டால் தண்டனை கொடுத்து விடுவர். அவ்வாறு செய்வதனால் 10 வயதுக்குள்ளாக அவர்கள் எது சரி எது தவறு என்பதை நன்றாக கற்றுக்கொண்டனர். நல்ல பிள்ளைகளாகவும் வளர்த்தனர். இதையெல்லாம் அருகில் உள்ள ஒரு குடும்பம் பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. சிறுபிள்ளைகளை இப்படி அடிக்கிறார்கள், தண்டனை கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த வயதில் என்ன தெரியும் என்று கூறி தன் பிள்ளைகளை அவ்வாறு கண்டிக்காமல் விட்டுவிட்டனர். இவர்கள் இப்போது பெரியவர்களாகி விட்டார்கள். இப்போது எது சரி எது தவறு என்று சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. பெற்றோரை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று எதிர்த்து பேசுகின்றனர். கொஞ்சம் விட்டால் பெற்றோரையும் அடித்து விடுவார்கள் போல. இப்போது பிள்ளைகளை கண்டித்து வளர்த்த பெற்றோர் இந்த குடும்பத்தை பார்த்து, நல்ல வேளை, நாங்கள் இயேசுப்பா சொன்னபடி பிள்ளைகளை கண்டித்து தண்டித்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்தினோம். இப்பொழுது எங்கள் பிள்ளைகளை கண்டிக்கவும் வேண்டாம், தண்டிக்கவும் வேண்டாம். சிறு வயதிலே கண்டித்து வளர்த்ததால் அவர்கள் முதிர் வயதானாலும் நல்ல பழக்கத்திலே வளர்ந்து விடுவார்கள். ஆகவே பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தி வளரச் செய்யுங்கள் என்று இந்த பெற்றோர் மற்ற பெற்றோர்களுக்கு ஒரு மாதிரியாக திகழ்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இதைத்தான் நம் ஆண்டவர் சொல்லுகிறார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருந்து மனிதர்களாகிய நம்மை நல்லது கெட்டது எது என்பதை கற்றுத்தரும்படியாக இந்த உலகத்தில் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார் என்று பார்க்கின்றோம். நம்மில் யாரெல்லாம் நாம் செய்கிற தவறை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார் என்று நம்பி உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்களை அவர் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வார். அவ்வாறு அவருடைய கண்டித்தலுக்கு நாம் கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவரின் கண்டித்து உணர்த்துகிற காரியங்களுக்கு உடனே கீழ்ப்படிய உதவி செய்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.